சகோதரி சொன்னாங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கவனத்தை திருப்புவதற்கு முன்பாக ஜெபிப்போமாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, அடியனை மறைத்துக் கொள்ளும். என் வார்த்தை அல்ல, தேவ சத்தத்தை புது பிள்ளைகள் கேட்கட்டும். அடியனுடைய சித்தை, அடியனுடைய பேச்சு, அடியனுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்யும். வேதத்தில் பார்க்கிறோம், ஆசாருடைய உதடுகளில் பொது வார்த்தையை தேடுவார்களே. அடியுடைய நாவு பொது வார்த்தையை விளம்பப்படுகிற ஒரு ஆயுதமாய் இருப்பதாக இந்த நேரத்திலும் கர்த்தர்களோடு பேசும்படி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜெபக்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஒரு வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். வேதாகமம் கொண்டு வைத்திருக்கிறவர்கள் வேதாகமத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். புதிய ஏற்பாட்டிலே 309வது பக்கம். யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே 309வது பக்கம் வாசிக்கலாமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு என் செய்தியின் தலைப்பை ஓடுவோம் வைக்கலாம் நினைச்சேன். நீங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடிக்குவீங்களோன்னு பயந்துகிட்டு வேண்டாம், கொஞ்சம் மாற்றிடுவோம் அப்படின்னு நினைச்சு இன்றைய காலை நேரத்தில் என்னுடைய செய்தியின் தலைப்பை விசுவாச ஓட்டம் என்று உங்களோடு கூட கர்த்தர் பேச சித்தமா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாச ஓட்டம். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் விசுவாச ஓட்டம்? நீங்களும் நானும் ஒரு விசுவாச பயணத்தில் இருக்கிறோம், ஒரு விசுவாச ஜீவியத்தில் இருக்கிறோம். கர்த்தரை நம்புகிற ஒரு விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்திலே பலர் துவங்கினவர்கள் உண்டு. இந்த விசுவாச ஜீவியத்திலே பலர் நன்றாக ஆரம்பித்தவர்கள் உண்டு. ஆனால் முடித்தவர்கள் வெகு சிலர். நிறைவாய் நன்மையாய் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறவர்கள் வெகு சிலரே. நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று தெரியாது. நான் பலரை பார்த்திருக்கிறேன். என் சிறு வயதிலிருந்து நான் சபையிலே வளர்ந்தபடியால் பலருடைய விசுவாச ஓட்டங்களை பார்க்க ஆவியானவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு 25 ஆண்டு கால கிறிஸ்தவ வட்டார அனுபவங்களிலே நான் காணப்பட்டபடியால் எனக்கு பலருடைய விசுவாச ஓட்டத்தை கண்கூடாய் பார்க்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஒரு சின்ன உதாரணத்தோடு, ஒரு சின்ன உண்மை சம்பவத்தோடு என் தொடர்ந்து செய்திக்குள் செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போது எனக்கு ரொம்ப சிறு வயது, ஒரு 5வது 6வது படிப்பேன் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப தெரிஞ்சு எங்க சபையில 2 நல்ல அண்ணன்மார்கள் இருந்தார்கள். அவர்கள் நல்ல ஆட்டோ டிரைவர்ஸ், பயங்கர உற்சாகமா இருப்பார்கள். அவர்களை சபையில பார்க்காத நாளே இருக்காது. தினந்தோறும் ஆலயத்துக்கு வருவார்கள். அதிகாலை ஜெபமா 2 பேர் இருப்பார்கள். சுவிசேஷ ஊழியமா 2 பேர் இருப்பார்கள். உபவாச ஜெபமா 2 பேர் இருப்பார்கள். கிராம ஊழியமா 2 பேர் இருப்பார்கள். எல்லா ஊழியங்கள், எல்லா ஜெபங்கள், எல்லா வாலண்டியர்ஸ் ஒர்க்கா, சபையின் பணிவிடை ஊழியங்களா முன்னிலையில் இருப்பார்கள். எந்த ஒரு காரியமானாலும் அவர்கள் முதல் ஓட்டத்தில் பார்க்க முடியும். நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். பரவாயில்ல, எப்போ பாரு சர்ச்சிலே இருந்து நல்லா விசுவாசமா இருக்கிறாங்க, ஊழியர் செய்யறாங்க, எல்லா காரியத்திலும் பங்கு பெறுறாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷம். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களா எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பெரிய விஷயம் பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை வர்றதே எங்களுக்கு ஒரு பெரிய பாடு பாஸ்டர். அப்படி இருக்க கூடாது. ஒரு நல்ல தேவ பிள்ளை நீங்க ஆலயத்தின் பணிவிடையில, ஆலயத்தின் ஊழியத்துல முனைப்போடு இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே நாட்கள் கடந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் அந்த பிரதரை பார்க்க முடியல. அப்புறம் எனக்கு தெரியல, அப்ப நான் சின்ன வயதுனால எனக்கு ஊழியர்னா என்னன்னு தெரியாது. ஏன் அவர் வந்தார், ஏன் அவர் வரல, ஏன் அவர் இல்ல, எனக்கு நாட்கள்ல தெரியல. அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல
நான் படித்தேன், கல்லூரி சென்றேன், அப்புறம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியம் முடிச்சுட்டு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அதே சபையில நான் ஒரு உதவி ஊழியனாய் பணி செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அப்ப நாட்கள் சென்று கொண்டிருந்த போது நானும் இன்னொரு பாஸ்டரும் அந்த ஆட்டோ ஓட்டுற அந்த பிரதர் வீட்டுக்கு யதார்த்தமாக ஒரு நாள் செல்ல நேரிட்டது. நான் அந்த குடும்பத்தை ஒரு சிறு வயதிலே அந்த அன்பு சகோதரியை பார்த்தது உண்டு. இன்றைக்கு நான் ஒரு ஊழியனாய் அந்த குடும்பத்துக்கு போக நேரிட்டது. அப்ப நான் ஊழியனாய் அந்த வீட்டை போய் சந்தித்த போது அந்த குடும்பத்தை கண்டு நான் உண்மையிலே உடைந்து போனேன். என் உள்ளமெல்லாம் உடைந்து போனது. அந்த சகோதரர் பின்வாங்கி போய் குடிக்கு அடிமைப்பட்டு தவறான பாதையில் போய் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி தவறான வழிகளில் சென்று அவர் சென்றது மாத்திரமல்ல, அவங்க குடும்ப ஜீவியமும் உடைந்து போய் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இல்லாதபடி, ரட்சிப்புக்குள் இல்லாதபடி, பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் நித்திய ஆக்கினைக்குள்ளும் அந்த குடும்பங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தது. இதை நினைத்து நான் உள்ள உடைந்து போனேன். ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே, நீங்க எத்தனையோ பேர் நல்லா துவங்குறாங்க, நல்லா முடிக்காமல் போய் விடுகிறார்களே. எத்தனையோ பேர் நல்லா ஆரம்பிக்கிறவர்கள் நல்ல தேவ பிள்ளைகள் தான், யாரும் மோசமானவர்கள் அல்ல, எல்லாரும் நல்ல அன்பான பிள்ளைகள் தான். நல்லா ஆரம்பித்தவர்கள் ஓட்டத்தை ஏன் அவர்களால் வெற்றியாய் ஓடி முடிக்க முடியவில்லை? ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அந்த சகோதரன் ஏன் பின்வாங்கினார் என்று எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சோர்வு இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கலாம், ஏதோ அவர் நினைத்தது நடக்காமல் போயிருக்கலாம். அது 1000 காரணங்களா இருக்கட்டுமே, இருந்தாலும் அவர் அந்த ஓட்டத்தை விட்டு இடறி போனார், வழி விலகி போனார், நித்தியத்தின் பாதையை விட்டு, சத்தியத்தின் பாதையை விட்டு தடுமாறி போனார். இந்த காலை நேரத்தில் என் பாரம், என் ஜெபம், பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பம், இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்கள் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நாங்களும், நீங்களும் நானும் ஒரு விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, எந்திரிச்சு மட்டும் ஓடிடாம சொல்லிருங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன பண்றோம்? ஒரு விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இருந்து நமது வாழ்வில் இந்த விசுவாச ஓட்டத்தில் எப்படி ஓட வேண்டும், நீங்களும் நானும் கடைசி வரை வெற்றியாய் முடிக்க வேண்டுமானால் இந்த விசுவாச ஓட்டம், இந்த சத்தியம், அன்பு தேவ பிள்ளைகளே, நான் வாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற வேத வசனம் ஏதோ ஒரு வாரத்துக்கு நினைச்சுக்காதீங்க, அது உங்க வாழ்நாளுக்கான சத்தியம். இந்த வேத வசனத்தையும் நீங்க அப்படியே உங்க இதயத்துல வாழ்நாளுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலே நமது விசுவாச ஓட்டத்தை எப்படி ஓட வேண்டும், எப்படி ஓடி முடிக்க வேண்டும், எப்படி நாம் ஓடினால் தடுமாறாமல், இடராமல், பின்வாங்காமல் ஓட முடியும் என்கிற சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாராக. முதலாவது ஒரு காரியம் வாசியுங்கள். எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க போதுமானது. இந்த ஓட்டத்தில் முதலாவது ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற சத்தியம் என்னவென்றால், ஆகையால், எல்லாரும் வாசிக்கிறீங்களா? அந்த முதல் வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. எங்க இருக்கு இத்தனை திரளான சாட்சிகள்? எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இருக்கு. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் வேதத்தில் சாதித்த விசுவாச வீரர்களை பட்டியலிடுகிறது. எத்தனை தேவ மனிதர்கள் விசுவாசத்தில் ஜெயம் கொண்டார்கள், விசுவாசத்தில் சாதித்தார்கள், விசுவாசத்தில் ஜெயித்தார்கள் என்கிற பட்டியல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆபேல் விசுவாசத்தால் சிறப்பான காணிக்கை கொடுத்தான். ஏனோக்கு விசுவாசத்தால் எடுத்துக் கொள்ளப்பட்டான். நோவா விசுவாசத்தால் தன் குடும்பத்தை ரட்சித்தான். ஆபிரகாம் விசுவாசத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்படி வரிசையா சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனம், எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ நியாயாதிபதிகள் என்று இந்த பட்டியல் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இதை சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார், ஆகையால் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களது விசுவாச ஓட்டம் வெற்றியாய் முடிய, இந்த விசுவாச ஓட்டத்தில் நீங்களும் நானும் இடறி போகாமல் ஓட வேண்டும் என்றால் முதலாவது ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை.
முதலாவது ஒரு காரியம், வெற்றி உண்டு என்ற நம்பிக்கையிலே நாம் ஓட வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ஓட்டத்துல நமக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த விசுவாச ஓட்டத்துல நமக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு என்கிற நம்பிக்கையிலே ஓட வேண்டும். ஆபிரகாம் ஜெயம் பெற்றாரா? ஆம், ஜெயம் பெற்றார். ஈசாக்கு ஜெயம் பெற்றாரா? ஆம், ஜெயம் பெற்றார். வேதத்தில் பார்க்கிற பரிசுத்தவான்கள் ஜெயித்தார்களா? ஆம், ஜெயித்தார்கள். அவங்களுக்கெல்லாம் சோதனை வந்ததா? சோதனை வந்தது. பாடுகள் வந்ததா? பாடுகள் வந்தது. கஷ்டங்கள் வந்ததா? கஷ்டங்கள் வந்தது. ஆனாலும் வெற்றி சிறந்தார்கள். கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆபிரகாமுக்கு 25 ஆண்டு காலம் குழந்தை இல்லை, பெரிய சோதனை, ஜெயம் பெற்றார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நாள் அற்புதம் இல்லாட்டி சர்ச்சுக்கு வர மாட்டான். நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு அற்புதம் நடக்கலாட்டி எங்க வர மாட்டாங்க? சர்ச்சுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு யோசனையா இருக்கு. ஒரு மாசம் அற்புதம் நடக்கலன்னா சோத்திரம் இடையே பின்வாங்கி போயிடுறாங்க. ஆபிரகாம் பாருங்கள், 25 ஆண்டு காலம் ஆனாலும் தான் நம்பின ஆண்டவரை விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவன் ஆகி அவர் ஒரு விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் எடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாச ஓட்டத்திலே கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் ஓட வேண்டும். சின்ன கஷ்டத்துல இடறுவது உண்டு. யோபுவுக்கு வந்த கஷ்டங்களை பாருங்கள். யோபு எல்லாத்தையும் இழந்து போனார். யோபு இழக்காதது என்ன? என்னிடத்தில் சொல்ல முடியுமா? யோபு இழக்காதது என்ன? உயிர் மட்டும்தான். ஆண்டவரே சாத்தானிடத்தில் சொன்னபோது உயிரை மட்டும் என்ன பண்ணாத, விற்று, உயிரை மட்டும் விற்று என்று சொன்னார். அந்தபடி யோபு இழக்காதது என்ன? உயிர் மட்டும்தான். சோத்திரம். சாத்தான் ஏன் யோபுவின் மனைவி மேல கண் வைக்கிறது தெரியல. சொல்லணும்னு தோணுது. எல்லா சகோதரி என்னை கோச்சிக்கு பயமா இருக்கு. சோத்திரம். பாருங்க, யோபின் மனைவி என்ன பண்ணிட்டான்? பிசாசு. என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நல்ல வார்த்தை தான், கெட்ட வார்த்தை தான் இல்ல. சொல்லுங்க, கண் வைத்தியல. பாருங்க என்ன நினைச்சிருப்பான்? ஒருவேளை இங்க பாருங்க, இங்க ஒரு சக்தி இருக்கு. யோபு சாத்தான் என்ன நினைச்சிருக்கலாம்? ஒரு இமேஜினேஷன், சரியா? இது வசனத்துல இல்ல, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சாத்தான் என்ன நினைச்சிருக்கலாம்? இது சாத்தானுடைய நினைவு. சகோதரிமார்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க நன்மைக்கு தான் பேசுறேன். சாத்தான் என்ன நினைச்சிருப்பான்? யோபுக்கு வியாதியை கொண்டு வரதோ இழப்பை கொண்டு வரதோ பெருசு இல்ல, மனைவிய கூட வச்சு என்ன பண்ணணும்? முள்ளு மாதிரி குத்த வைக்கிறது தான் பெரிய சாதனை. யார் நினைச்சான்? இப்ப கூட ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. இது யார் நினைச்சா? சாத்தான் நினைச்சான். அந்த மாதிரி சகோதரி செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? யோ, நீ என்ன பண்ணு? தேவனை தூசித்து ஜீவனை விடுமையா, ஏன் வாழ்ற அப்படின்ட்டு ட்விஸ்ட் பண்ணி தான் பார்த்தாங்க. ஆனா தேவ திட்டம் பாத்தீங்களா? தேவன் என்ன நினைச்சார் தெரியுமா? யோபுவே, நீ எல்லாம் இழந்தாலும் உன்னை தூசிக்கிற, உன்னை கஷ்டப்படுத்துகிற, உன்னை முள்ளு மாதிரி குத்துற மனைவியை வச்சு பாரு, மீண்டும் உனக்கு என்ன தர போறேன்? ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க, ஒரு அல்லேலூயாவும் சொல்ல மாட்டேன்றீங்க. வேடாம் பாஸ்டர் எனக்கு அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, சாத்தான் என்ன நினைச்சான்? இந்த முள்ளு மாதிரி இந்த மனைவியை வச்சு தொல்லை பண்ணலாம் நினைச்சான். கர்த்தர் என்ன நினைச்சாரு? அதே மனைவியை வச்சே என்ன பண்ண போறேன்? இழந்து போன 10 பிள்ளையை கர்த்தர் என்ன கொடுக்க போறார்? கொடுக்க போறேன்னு நினைச்சது மட்டும் இல்ல, முன்னாடி பிறந்த பிள்ளையை காட்டிலும் இப்ப பாருங்க நல்ல அழகான பிள்ளைகள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மாஸ்டர் என்னதான் சொல்ல வரீங்க? மனைவி நல்லவங்களா கெட்டவங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி அன்பானவர்களே, சின்ன கஷ்டம், சின்ன சோதனை, சின்ன பாடு, சின்ன உபத்திரமம், அதுக்கெல்லாம் சோர்ந்து போகிற கூட்டத்தின் நடுவே தேவன் நமக்கு விசுவாச ஜெய வீரர்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஏன் இன்னைக்கு அநேக வேத வசனத்திலே அநேகருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவைகள் நமக்கு முன்மாதிரியானவைகள். அந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் போதெல்லாம் ஆபிரகாம் ஜெயித்தது போல, ஈசாக்கு ஜெயித்தது போல, யாக்கோபு ஜெயித்தது போல, பரிசுத்தவான்கள் சோதனையில் ஜெயித்தது போல, தானியேல் ராஜாவை ஜெயித்தது போல, எத்தனையோ நீதிமான்கள் ஜெயித்தது போல நானும் இந்த விசுவாச ஓட்டத்திலே வெற்றி பெறுவேன், ஜெயம் பெறுவேன் என்ற நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு எனக்காக வெற்றி சிறந்தார். என் ஓட்டத்திலே ஒரு முடிவு நம்பிக்கை உண்டு. நான் நித்தியத்தை சுதந்திரிப்பேன், இந்த உலகத்தை ஜெயிப்பேன், போராட்டத்தை ஜெயிப்பேன், பாடுகளை ஜெயிப்பேன். என் ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா தான் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம்.
எனக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அதான் சொல்றார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தால் உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த நீதிமான்களை தேவன் ஆசீர்வதித்தது உண்டானால் உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த நீதிமான்களை தேவன் உயர்த்தினது உண்டானால் உங்களையும் கர்த்தர் உயர்த்த அவர் வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வேத வசனம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்று விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அது பலன் செய்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேத வசனம் இன்று எனக்கும் என்ன செய்கிறது? அது பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 34 35 வசனங்கள். வாலிப பிள்ளைகள் வேகமா எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 34 35 வசனங்கள். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தானியேலை மாத்திரம் உயர்த்திவிட்டு, யோசேப்பை மாத்திரம் உயர்த்திவிட்டு உங்களை தாழ்த்த வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, எந்த ஜனமாயினும் எந்த மனுஷனாயினும் அவருக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு நடுங்குகிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் ஜெயித்தது போல உங்கள் விசுவாச ஓட்டத்திலும் உங்களையும் கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். அந்த விசுவாசம் உங்களுக்கு தேவை, அந்த நம்பிக்கை உங்களுக்கு தேவை. இந்த விசுவாச ஓட்டத்திலே தேவன் திரளான சாட்சிகளை வைத்திருக்கிறார், திரளான விசுவாச வீரர்களை வைத்திருக்கிறார், திரளான விசுவாச வீரர்களின் வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அவர்கள் அந்த ஓடி முடித்த ஜெயம் நமக்கு ஒரு முன்னுதாரணம். அதை பார்க்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள் வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயம் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஆபிரகாமை ஜெயிக்க வைத்தது போல, ஈசாக்கை ஜெயிக்க வைத்தது போல, எத்தனையோ அப்போஸ்தலர்களை ஜெயிக்க வைத்தது போல, எத்தனையோ பரிசுத்தவான்களை ஜெயிக்க வைத்தது போல எனது விசுவாச ஓட்டமும் ஒரு வெற்றியுள்ள ஓட்டமா இருக்கும். நம்புறீங்களா? தோல்வி எனக்கு அல்ல, என்னை கர்த்தர் விசுவாச ஓட்டத்திலே ஜெயிக்க வைப்பார். ஆதலால் நான் எந்த நேரமும் என்ன பண்ண மாட்டேன், இடர மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், என் ஓட்டத்தில் இருந்து குறைந்து போக மாட்டேன். என் தேவன் என்னை கடைசி வரை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுவாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேரம் ஆயிடுச்சு. அடுத்து இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 12:1. பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. அன்பானவர்களே, இரண்டாவது ஒரு காரியம், இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் எப்படி ஓட வேண்டும்? முதலிலே பார்த்தோம், கர்த்தர் நமக்கு திரளான சாட்சிகளை வைத்திருக்கிறார். ஆதலால் நம்பிக்கையோடு ஓட வேண்டும். என்ன நம்பிக்கை? இந்த ஓட்டம் எனக்கு ஒரு வெற்றி என்ற நம்பிக்கையோடு ஓட வேண்டும். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓடணும். சோத்திரம். சிலர் பாருங்க, இந்த விசுவாச ஓட்டத்துல எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்குவாங்க, உலக பாரங்கள் எல்லாம் தூக்கி சுமந்துக்குவாங்க. அன்பாய் நன்றாய் கவனிங்கள் அன்பானவர்களே, ஒரு மலை உச்சியில் ஏறுகிற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், மலை ஏறுகிற அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் வெயிட் ரொம்ப எடுத்துக்கொள்ள மாட்டார். தனக்கு தேவை எதுவோ அந்த ஆகாரம், நீர் மாத்திரம் எடுத்துக்கொள்வார். மற்ற பாரங்களை தூக்கி சுமந்து அவரால் ஏற முடியாது. ஏனென்றால் அவர் போக வேண்டிய உயரம் அதிகம். ஆதலால் அதிகமான பாரத்தை தூக்கி கொண்டு ஏற முடியாது. அது போலதான் இந்த விசுவாச ஜீவியத்திலும் நீங்கள் அதிகமான தேவையில்லாத பாரங்களை தூக்கி கொண்டு ஓட முடியாது. தேவையில்லாத பாரமானவைகளை சுமந்து கொண்டு நீங்கள் இந்த ஓட்டத்தில் ஜெயிக்க முடியாது. ஆகாத சம்பாசனைகளோடு இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. தேவையில்லாத ஒரு ஐக்கியங்களோடு இந்த ஓட்டத்தில் நீங்கள் ஜெயம் பெற முடியாது.
இந்த ஓட்டத்தில் நீங்கள் பாரமானவைகளை தள்ளிவிட வேண்டும். உங்களுக்கு பாரமா இருக்கிற சில காரியங்களை நீங்கள் விட்டு விலகி கர்த்தருக்கென்று ஓட வேண்டும். அப்படியானால் மட்டுமே இந்த ஓட்டம் நிறைவாய் முடிக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, பாஸ்டர் நான் எனக்கு இது பாரம் அப்படி எதை கண்டுபிடிப்பது என்று கேட்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், லூக்கா 8:14 வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடன் அவர்கள் போய் மறுபடியும் இந்த உலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள் எல்லாரும். எது உங்களுக்கு பாரம்? அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஓட்டத்தில் உங்கள் ஓட்டத்தை தடுப்பது, உங்கள் ஓட்டத்தை குறைப்பது எது என்று கேட்பீர்கள் என்றால், இந்த பாரமான காரியம். என்ன பாரமான காரியம்? இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சபைக்குள் இருந்து கொண்டு அதிக பாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்குள் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆலயத்துக்கு வருகிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள். ஆனாலும் பாரத்தை தூக்கி கொண்டு, ஐயோ என்னால் வாழ முடியவில்லையே, என்னால் ஜெபிக்க முடியவில்லையே, என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லையே, என்னால் சாட்சியாய் வாழ முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். முள்ளில் விதைக்கப்பட்ட ஒரு விதை போல முள்ளுகளின் நடுவே அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் வளரும் போதெல்லாம் முள்ளும் சேர்ந்து வளர்ந்து அவர்களை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் முள்களும் சேர்ந்து அவர்களை அமிழ்த்துக் கொண்டே இருக்கிறது. இங்க இருக்கிற பலரும் அப்படித்தான் இருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், அன்பு மகனே மகளே, நீ ஜெபிக்க விரும்புகிறாய், நீ சாட்சியாய் இருக்க விரும்புகிறாய், நீ மற்ற காரியங்களில் எழும்ப விரும்புகிறாய். ஆனால் நீ எழும்பும் போதெல்லாம் நீ வைத்துக் கொண்டிருக்கிற முள்களும் சேர்ந்து உன்னை அமைக்கிக் கொண்டிருக்கிறது. என்ன அந்த முள்? வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் கவலை. அன்பு தேவ பிள்ளையே, உலக கவலை உன்னை ஆண்டவருக்காக எழும்ப விடாது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை உலக கவலை. இந்த உலக கவலை உங்களை உன்னதத்தை நோக்கி ஓட விடாது. உலக கவலை உங்களை இயேசுவுக்காக வாழ வைக்க விடாது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் உலகத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுகிறார்கள். இந்த உலக கவலை அவர்களை ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம், நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற உலகத்துக்குரியவைகளை குறித்தே கவலைப்பட்டு கலங்குகிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருந்தால் ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். மகனே மகளே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் தள்ளாட விட மாட்டார். உன் பாரங்களை எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்தார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பாரமானவைகளை கர்த்தர் மேல் வைப்போமாக. உலக கவலையின் பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பாஸ்டர் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிடாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன பாஸ்டர், எங்க வீட்டுல வந்து பார்த்தாதான் தெரியும், என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு கவலை, எவ்வளவு கஷ்டம் என்று சிலர் சொல்வதுண்டு. அன்பானவர்களே, உங்கள் பாரங்களை போக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து யார் அறியக்கூடும்? கர்த்தரே அறிவார். நமது பாரங்களை சுமந்து தீர்க்கிற வல்ல தேவன் அவர் ஒருவர் மட்டுமே. ஆனபடியால் நீங்கள் அல்ல, இந்த பாரங்களை போக்க வல்ல ஆண்டவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? இந்த உலக கவலை நம்மை விட்டு கடந்து போவதாக. லோத்தின் மனைவியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் லோத்தையும் அவன் மனைவியையும் காப்பாற்ற விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனால் பாருங்கள், தேவதூதன் கரப்பிடித்து கொண்டு வரும் போதே லோத்துக்கு எதை குறித்த கவலை தான் இருந்துச்சு? தான் வீட்டை குறித்து, தன் ஆஸ்தியை குறித்து, தனது விட்டு வந்த சோதம் குமரா பட்டணத்தை குறித்த கவலை. அவள் வருகிற வழியிலேயே பின்னிட்டு பார்க்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் இந்த விசுவாச ஓட்டத்திலே பின்னிட்டு உலகத்தை பார்த்து கலங்கி நிற்கிறீர்களா? இல்லை, முன்னிட்டு ஓட ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? சிலுவை உங்களுக்கு முன்பாகவும் உலகம் உங்களுக்கு பின்பாகவும் இருக்கிறதா? இல்லை, உலகம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதா? அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இந்த விசுவாச ஓட்டத்துல அமர்ந்து போய் இருக்க காரணம்
சோர்ந்து போய் இருக்க காரணம், பின்னிட்டு போனதின் காரணம் உலக கவலை அவர்களை மேலோங்கி வைத்திருக்கிறது. ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், மகனே மகளே, இந்த உலகத்தில் உனக்கு வேண்டியதை செய்ய நான் எப்போதும் இருக்கிறேன். நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த ஊழிய பாதையில நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், எல்லாம் இருக்கு என்று நான் ஊழியத்துக்கு வந்ததில்லை. ஒன்றும் இல்லாத போது கர்த்தர் எனக்காக யாவையும் சந்திப்பார் என்று இந்த ஊழியத்தில் வந்தேன். ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை. அல்லேலூயா. 50 பேர் 100 பேர் இருப்பதான் அல்ல, 2 பேர் 3 பேர் இருக்கும் போதும் எனக்கு அதே விசுவாசம் இருந்தது. கர்த்தர் என்னை போதுமானவராய் இருந்து என்னை நடத்தி வந்தார். ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. அதே ஆண்டவர் உங்களுக்கும் போதுமானவராய் இருக்கிறார். தேவை இருக்கலாம், நிச்சயம் இருக்கும். எனக்கும் 1000 தேவைகள் உண்டு, ஊழியத்துக்கும் 1000 தேவைகள் உண்டு. ஆனால் அதை குறித்த கவலை இல்லை, கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் விசுவாச ஓட்டத்துல அடிக்கடி நான் ஒன்றை என் உள்ளத்தில் அதிகமாய் சொல்லிக் கொள்ளுவேன், அவர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. ஒரு ஆமென் சொல்லலாமா? என் வாழ்க்கையில தேவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது, தேவ சித்தமில்லாமல் எதுவும் நிறைவேறாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் கவலை அநேகரை ஒடுக்குகிறது. அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தின் ஏக்கம். சிலருக்கு பணத்துக்கு மேல அப்பா பணம் 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 சேர்க்க வேண்டும் என்ற வாஞ்சை, பணத்தின் மேல இருக்கிற நாட்டம். அன்பு தேவ பிள்ளைகளே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் தேவன் உங்களுக்கு கொடுத்தால் ஸ்தோத்திரம், வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் பண ஆசையோடு மாத்திரம் வாழாதீர்கள். பணத்தை நீங்க சேர்த்து வைப்பது நல்லது. வேதமே சொல்லுகிறது, நீங்கள் பணத்தை சேர்த்து வைத்து வாழ வேண்டும். நான் பலமுறை சபையில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், உங்கள் பொருளாதாரத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், பொருளாதாரத்தை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டும் என்று. பணம் சேர்த்து வைப்பது எதிர்காலத்துக்கு என்று சேர்த்து வைப்பது, பிள்ளைகளுக்கு என்று சேர்த்து வைப்பது, ஒரு தேவைக்காக சேர்த்து வைப்பது தவறல்ல. ஆனால் பண ஆசையோடு ஓடுவீர்கள் என்றால், இன்னும் நான் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் நான் சேர்க்க வேண்டும், இன்னும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்ற பண ஆசை, பொருள் ஆசை உங்களுக்குள் இருக்குமானால், அது இந்த ஓட்டத்திலே உங்களை சோர்வு உண்டாக்கும், இந்த ஓட்டத்திலே உங்களை தடுமாற பண்ணும், இந்த விசுவாச ஓட்டத்திலே உங்களை தடை செய்துவிடும். கொஞ்சம் விழிப்போடு ஜாக்கிரதையோடு இருந்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உங்களுக்கு நான் எங்க பாஸ்டர் பண ஆசை அப்படி சொல்லாதீங்க, நினைச்சுக்காதீங்க பெரிய கோடீஸ்வரர்கள் தான் பண ஆசை உள்ளவர்கள் என்று. நான் பார்த்திருக்கிறேன், சாதாரணமா இருக்கிறவர்கள் கூட பணத்தின் மீது பல ஒரு ஆசையோடு இருக்கிறவர்களே பார்த்திருக்கிறேன். ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்கள் கூட பணத்தின் மீது அது அவங்களுக்கே தெரியாது, அவங்க பணத்தை அப்படி ஆசையா இருக்கிறாங்க என்று தெரியாது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களிடத்தில் எவ்வளவு இருக்கு என்பது முக்கியம் அல்ல, உங்க உள்ளம் பணத்தை குறித்து எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் பணத்தின் மீது மிகுந்த ஆசை நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால், இந்த விசுவாச ஓட்டத்திலே நீங்கள் தடுமாற முடியும், சோர்ந்து போக முடியும். ஏன்னா நீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரதுக்கு பதிலா வேலைக்கு போனா 5000 சம்பளம்னா, அப்பா ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு பாரு எப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா. நான் வாரம் பூரா உழைச்சாலும் எனக்கு 500 ரூபாய் தான் கிடைக்கும், இன்னைக்கு ஒரு நாள் கூட எனக்கு எவ்வளவு தர வச்சுட்டார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க? 5000 தர வைக்கிறாரு, என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். என்ன பண்ணிடுவீங்க? சோத்திரம். சர்ச்சுக்கு வராம வேலைக்கு போயிருவீங்க. அடுத்த வாரம் இன்னொரு 500 ரூபாய் சேர்த்து தரோம், அப்பப்பா என் தேவன் ரொம்ப நல்லவர், பாருங்க வாரம் வாரம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு என்ன பண்ணிடுவோம். அதுக்கடுத்த வாரம் இன்னொரு 50 ரூபாய் அப்படின்னு ஆகா கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அப்புறம் என்ன பண்ணிடுவோம்? 4வது வாரம் அங்க ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லாட்டியும் சர்ச்சுக்கு வர மாட்டோம், சரி கொஞ்ச நேரம் தூங்கிக்குவோம். சோத்திரம். பாத்தீங்களா என்னது? இந்த தூண்டில போட்டு பிடிக்கிற மாதிரி பிசாசு சில நேரம் உங்களுக்கு சில புழுவை தூக்கி காமிச்சு என்ன பண்ணிடுவான். கொஞ்சம் மாதிரி பாக்குறீங்க, சிலருடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல பிசாசு என்ன பண்ணிடுவான், சிலருக்கு கொஞ்சம் அந்த புழுவை மாதிரி காமிச்சு ஆகா நல்ல உணவு ஆண்டு போய் வச்சாதான் தெரியும், மாட்டிக்கிட்டு படுற வேதனை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, உலக பொருளாசையும் அப்படித்தான், கவனமா இருங்கள். சிலர் பாருங்க, எத்தனையோ பேர் பணத்தை இழந்து தவிப்பது உண்டு. எங்கெங்கயோ பணம் போட்டு அவ்வளவு காசு கொடுக்குறான், இவ்வளவு வட்டி கொடுக்குறான், அவ்வளவு வட்டி கொடுக்குறான், அங்க கொடுக்குறான் இங்க கொடுக்குறான். தேவ பிள்ளைகளே, விழிப்போடு இருங்கள். உங்களை யாராவது
நீ 100 ரூபாய் கொடு, உனக்கு டபுளா தரேன் ட்ரிபிளா தரேன்னா ஏமாந்து போய் காசு கொடுத்துறாதீங்க. இந்த உலகம் பணத்துக்காக என்னென்னமோ பண்ணுது. நீங்க எல்லாம் கொஞ்சம் விழிப்போடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க பாஸ்டர், எத்தனையோ பேர் ஏமாத்திருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை காப்பாராக. தேவையில்லாத பண விஷயத்துல யார்ட்டையும் மாட்டிக்காதீங்க. பணம் கொடுத்து உங்களை ஏமாத்துகிற கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. போன்ல எல்லாம் சும்மா போன் பண்ணி ஓடிபி கேட்பான் சொல்லிடாதீங்க. அவன் ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு ஏமாத்துற பெருக்கூட்டம் நம்மை சுற்றி அவன் ஓடிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவ வட்டாரங்கள் பேர் சொன்னாலும் ஏமாத்துறாதீங்க. ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் உங்களை காப்பாராங்க. கரங்களை வைத்திரலையே சொல்லலாமா? இந்த பாரமானவைகளை கொஞ்சம் உதவி தள்ளுவோம். உலக கவலை, சிற்றின்பம், உலகத்தின் ஆசைகள், உலக பண ஆசைகளை கொஞ்சம் உதறி வைப்போம். வேதம் சொல்லுகிறது சிற்றின்பம். அன்பு தேவ பிள்ளைகளே, சிற்றின்பங்களை குறித்து கூட ஜாக்கிரதையா இருங்கள். சிலருக்கு ஓட்டத்துல இன்னைக்கு ஏன் சரியா ஓட முடியலன்னா சிற்றின்பமான காரியம், அற்பமான கூழுக்காக ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அற்பமான சந்தோஷத்துக்காக கொஞ்ச நேரம் சந்தோஷம், கொஞ்ச நேரம் டிவி, கொஞ்ச நேரம் சினிமா, கொஞ்ச நேரம் ஆட்டம் பாட்டம், கொஞ்ச நேரம் குதூகலம், கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட சந்தோஷத்துக்காக நித்திய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறது உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், பாரமானவைகளை கொஞ்சம் தள்ளிவிடு. உலக கவலைகளை நீங்கள் தள்ளிவிடுங்கள். உலக பண ஆசைகளை தள்ளிவிடுங்கள். சிற்றின்பங்களை தள்ளிவிடுங்கள். நீங்கள் 30, 60, 100 ரூபாய் பலன் கொடுக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்துறலையா சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த விசுவாச ஓட்டத்துல வெற்றியாய் ஓட வாஞ்சையோடு இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமே, ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பாஸ்டர் கேட்காம சொன்னா நீங்க வசனத்தை நல்லா கேட்கறீங்கன்னு அர்த்தம். நான் கேட்டு கேட்டு சொன்னா சோத்திரம், அது சோத்திரம் என்ன சொல்லலாம்? சரி, இப்ப யாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சீக்கிரமா இன்னும் ஒரு நிறைய காரியங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முதலிருந்து வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும், நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அன்பானவர்களே, இந்த விசுவாச ஓட்டத்திலே முதலில் பார்த்தோம், நமக்கு வெற்றி உண்டு என்ற நம்பிக்கையில் ஓட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நிறைய சாட்சிகளை வைத்திருக்கிறார். இரண்டாவது பார்த்தோம், பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும். மூன்றாவது பார்க்கிறோம், பாவத்தை, நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் தாழ்மையாய் சொல்கிறேன், இன்றைக்கு படிக்கிற இடத்திலும் பாவம் உண்டு, நீங்கள் கல்லூரிக்கு செல்லுகிற இடத்திலும் பாவம் உண்டு, நீங்கள் வேலைக்கு போகிற இடத்திலும் பாவம் உண்டு. நாம் எங்கு இருந்தாலும் இந்த பாவம் நம்ம என்ன பண்ணுமா? நெருங்கி நிற்குமா? சொல்லுங்க, இந்த பாவம் என்ன பண்ணுதா? நெருங்கி நிற்குதான். வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் எவளை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கத்தோல் போல என்ன பண்றானா? சுற்றி சுற்றி வருகிறான். உங்களை கொஞ்சம் சுத்தி பாருங்க, உங்களை கொஞ்சம் சுத்தி அப்படி சோத்திரம், கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸசைஸா இருக்கும்ல, சோத்திரம். பிசாசானவன் என்ன பண்றானா? எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி வருகிறான். உங்களை சுத்திக்கிட்டே இருக்கிறான். நெருங்கி நிற்கிற பாவம் உங்களை பாவத்தில் விலத்தல்ல பிசாசு வாஞ்சையோடு இருக்கிறான். உங்களை எப்படியாகிலும் விலத்தல்லும்படி, படிக்கிற பிள்ளைகளானாலும், கல்லூரிக்கு போகிறவர்களானாலும், வேலை செய்கிறவர்களானாலும், வயதானவர்களானாலும், அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் வயசாயிருச்சு நாங்க என்ன பாவம் செய்ய போறோம் நினைக்காதீங்க. ஒரு முறை ஒரு வயதான போதகரை நான் சந்திக்க நேரிட்டது. அப்ப நான் வாலிபனா இருந்த நாட்கள். அப்ப எங்க சபைக்கு அவர் பிரசங்கம் பண்ண வந்திருந்தார். ரொம்ப வயதான பாஸ்டர், ரொம்ப வயதுனா அவர் 75 வயது இருக்கும். அப்ப நான் அவரை சந்திக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு வார்த்தையா இருந்தது. அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி, பாவத்துக்கு வயதில்லை, பாவத்துக்கு என்ன இல்லையா? சோத்திரம். அப்படி என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளைகளும் பாவம் செய்ய முடியும், வயதான ஆளாக நீங்க என்ன பண்ண முடியும்? பாவம் செய்ய முடியும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும்? பாவத்தை, நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, பாவம் உங்க பின்னாடி ஓடிதான் வரும். பிசாசு உங்களை அடிக்கடி வீழ்த்ததான் வருவான். சோதனைக்காரன் இயேசுவையே சோதித்தான். நீங்களும் நானும் ஏமாத்திரம். உங்களை சோதிக்க அவன் எத்தனைக்கு வருவான், எந்த ரூபத்தில் வருவான், அழகாய் வருவான்.
எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை நெருக்கி நிற்கிற பாவத்தை கொஞ்சம் உதறி தள்ளிட்டா இந்த விசுவாச ஓட்டத்துல ஜெயமா ஓட முடியும். நீங்க அந்த வஞ்சனைக்கு செவி கொடுப்பீர்கள். ஆனால் அன்பானவர்களே, இடறி போக வாய்ப்பு உண்டு. ஒரு தேவ பிள்ளை பாவத்தில் நிலைத்து இருக்குமானால் அவர்கள் எழுப்பி கர்த்தருக்காக ஓடுவது கடினம். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் கரம் விரித்து உங்களை அழைக்கிறார். அன்பு மகனே, மகளே, பாவத்தில் இல்லாதபடி காக்க நான் இருக்கிறேன். நீ என்னை பார்த்து ஓடிவா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு பலருக்கு பாவத்தை குறித்து அறிவு சரியா இல்லை. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த வார்த்தையை உங்க வீட்டுல எல்லாம் போட்டு வைங்க, உங்க டைரியில எழுதி வைங்க. இளம் பிள்ளைகள் உங்க நோட்ல எழுதி வைங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் பாவத்தை ஒரு ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க. இந்த சின்ன பிள்ளைகிட்ட ஒரு சார்பா இருக்கிற ஒரு நைஃபை கொடுப்போமா, கத்தியை கொடுப்போமா? இன்றைக்கு பாவமும் அது போலதான். ஒரு ரொம்ப ஷார்ப்பான ஒரு பட்டையை போல நீங்க அதை ஹேண்டில் பண்ண தெரியாம அதை நீங்க நான் பார்த்துக்குவேன், எனக்கு நல்லா தெரியும், நான் விழிப்பா இருக்கிறேன், கவனமா இருங்க, அது எப்போது உங்களை வெட்டி விடும் என்று தெரியாது. பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. விசுவாசிக்கிறவங்க நாமே சொல்லலாமா? கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விசுவாச ஓட்டத்திலே வெற்றி உண்டு என்று ஓடுவோம். பாரமானவையை தள்ளி ஓடுவோம், பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுவோம். தொடர்ந்து ஒரு சில காரியங்கள் வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. அன்பானவர்களே, நான்காவது ஒரு காரியம், இந்த ஓட்டத்திலே இயேசுவை மட்டும் நோக்கி ஓட வேண்டும். நம்ம கோல் இயேசுவா இருக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும், கோல் யார்தான்? இயேசு. இந்த சபையிலே கோல் என்ன? இயேசு. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபைக்கு தலைவர் யார்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு. உங்க வாழ்வின் தலைவர் யார்? இயேசு. உங்க வாழ்வின் ரட்சகர் யார்? இயேசு. இயேசுவை மாத்திரம் நீங்கள் வைத்து ஓடுவீர்கள் என்றால் நீங்கள் இடறி போக மாட்டீர்கள். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஏன் இடறுறாங்க தெரியுமா? இயேசுவை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை தவிர இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. சோத்திரம் அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தா யாரை மட்டும் பார்க்கிறது இல்ல, இயேசுவை மட்டும் பார்க்கிறது, மீதி எல்லாத்தையும் பார்க்கிறது. சோத்திரம். ஃபேனை பார்க்கிறது, லைட்டை பார்க்கிறது, சர்ச்சை பார்க்கிறது, எல்லாம் பார்க்கிறது. யாரெல்லாம் பார்க்கிறது இல்ல? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பார்க்கல, யாரும் பார்க்கிறது இல்ல. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பிரதர் நான் போயிட்டாரு. சோத்திரம். அவர் யாரை பார்த்தாலும் தெரியல. இயேசுவை பார்த்திருந்தாருன்னா என்ன பண்ணி இருப்பார்? தப்பிச்சிருப்பார், விசுவாசத்தை காத்திருப்பார், சத்தியத்தில் இருந்திருப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரை பார்க்கிறீங்க? நீங்க ஆலயத்துக்கு வரும்போது கூட யாரை பார்க்க ஆலயத்துக்கு வர்றீங்க? சோத்திரம். யாரை துதிக்க ஆலயத்துக்கு வர்றீங்க? இயேசுதான் உங்க குறிக்கோளா இருந்தா உங்க விசுவாச ஓட்டம் ஜெயமாய் ஓடும். இயேசுதான் உங்க லட்சியமா இருந்தா உங்களுக்கு சோர்வு வராது. இயேசுதான் உங்களுக்கு முன்னோடியா இருந்தா உங்களுக்கு மற்ற எண்ணம் வராது, மாம்ச எண்ணங்கள் வராது, உலக எண்ணங்கள் நமக்கு வராது. இன்னைக்கு இயேசுவை தவிர மற்ற எண்ணங்கள் வருமானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. தாழ்மையாய் சொல்லுகிறேன், இயேசுவின் சிந்தையை தவிர மற்ற சிந்தை நமக்கு வருமானால் அது பிசாசின் தந்திரம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவின் சிந்தை உங்களுக்கு இருக்குமானால் அப்போது அது உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசுவின் சிந்தை, இயேசுவே நமக்கு லக்கு, இயேசுவே நமக்கு முதலும் முடிவும் என்ற எண்ணத்தோடு ஓடுவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமது சபையிலும் ஒரே குறிக்கோள் இயேசு மட்டும்தான். இங்கு இருக்கிற ஒரே தரிசனம் என்ன தெரியுமா? நாம் பரலோகம் செல்ல வேண்டும், நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை பரலோகம் கொண்டு செல்ல வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? நம்ம சபையின் தரிசனம் என்ன? நான் சீசனாக வேண்டும், என்னோடு கூட ஒரு கூட்டத்தை சீசனாய் மாற்ற வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் பரலோகம் போகணும், என் கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தை பரலோகம் சேர்க்கணும். இதுதான் நமது சபையின் தரிசனம். அல்லேலூயா. இதை தவிர வேற குறிக்கோள் இங்கு இல்லை. இங்கு பணத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, இங்கே பதவிக்கு முக்கியத்துவம் இல்லை, இங்கே உலக பொருளுக்கோ உலக பேச்சு
முக்கியத்துவம் இல்லை. இங்கே உலக மனிதர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. இங்கே இயேசு ஒருவருக்கே முக்கியத்துவம். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ரட்சகரான ஆண்டவரை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கரங்களை தட்டி சத்தமா சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. உங்க ஜீவியம் இயேசுவை நோக்கி இருக்குமானால் நீங்க ஒருபோதும் இடறி போக மாட்டீர்கள். எத்தனை பேர் அதை ஆமென் ஏற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவை தவிர வேற எதையாவது நீங்கள் முன்வைத்தால் இந்த விசுவாச ஓட்டம் நமக்கு வெற்றியாய் காணப்படாது. ஹalleluya. சீக்கிரமா வாசிக்கிற ரெண்டு காரியம் மாத்திரம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஒரு ஆமென் சொல்லலாமா? அன்பானவர்களே, ஐந்தாவது காரியம், இந்த ஓட்டத்துல நம்ம எப்படி ஓடணும்னா எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நமக்கு நியமித்த ஓட்டம். இன்னைக்கு அநேக பிரச்சனை என்ன தெரியுமா? சபைகளுக்குள்ள விசுவாச பிள்ளைகளுக்குள்ள அடுத்தால் வேலையை பார்க்கறதே பெரிய வேலையா இருக்கும். அடுத்தால் ஓட்டத்தையே ஓட நினைப்பாங்க. இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஆசை, எல்லா ஓட்டத்திலும் நான் தான் ஓடணும். சோத்திரம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. அப்பா ரோலும் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அம்மா ரோலும் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, குழந்தை ரோலும் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சோத்திரம். சாத்தியமா? சாத்தியமா? அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு நியமித்த ஓட்டத்துல ஓடணும். நம்மை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில தேவ நோக்கம் என்ன, நமக்கு தேவன் காண்பிக்கிற பாதை என்ன, அதிலே செல்வோமானால் நாம் சோர்ந்து போக மாட்டோம். மற்றவர்களை பார்த்தல்ல, பிறருக்கான ஓட்டத்தை பார்த்தல்ல, நமக்காக தேவன் நியமித்த ஓட்டத்திலே ஓடுவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மறுபடியும் தாழ்மையாக உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் பிறரை கொடுத்து உங்களிடத்திலே கேட்க மாட்டார். நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் பிறரை குறித்து உங்களிடத்திலே கணக்கு கேட்காமல் உங்களை குறித்தே கணக்கு கேட்பார். அன்பானவர்களே, உங்கள் கிரியைக்கு தக்க பலன் தான் கர்த்தர் கொடுப்பார், பிறருக்கான பலன் இல்லை. ஆனபடியால் தேவன் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்துல சோர்ந்து போகாமல் ஓட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஒரே ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரமா கலாத்தியர் 6:4 வசனத்திலிருந்து. அவனவன் கொஞ்சம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன். எல்லாரும் எடுக்க, வேதம் வைத்திருக்கிற எல்லாரும் கலாத்தியர் பக்கம் 263ஆம் பக்கம் பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். எல்லாரும் எடுத்துக்கொண்டு வாசிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகள் எல்லாரும் எடுத்து வாசிங்க, பின்னாடி இருக்கிறவங்க கூட. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போது அல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் எதை விதைக்கிறேனோ, சொல்லுங்க, நான் எதை விதைக்கிறேனோ அதையே நான் அறுப்பேன். அல்லேலூயா. வார்த்தை சொல்லும்போது சந்தோஷமா சொன்னீங்களா, பயமா சொன்னீங்களா? நான் கொஞ்சம் நடுக்கத்தோடு சொன்னேன். சந்தோஷமா சொன்னீங்களா? பரவாயில்ல, நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, உங்களுக்கு என்ன தேவன் நியமித்தாரோ அந்த ஓட்டத்துல ஓடுங்க. அப்போதுதான் உங்க விசுவாச ஓட்டம் ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியம், இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கடைசியா ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எபிரேயர் 12:1 எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும் நீங்க மாத்திரம் வாசிக்க போறீங்க, நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்க பார்க்கலாம். 309ஆவது பக்கம் எடுத்துக்கொண்டீங்களா? பழைய ஏற்பாடை தேடக்கூடாது, புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் 12:1. ஆகையால் கடைசி ஒன்று, பொறுமையோடே. பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது. இந்த ஓட்டத்துல நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும்.
சிலருக்கு நாளைக்கே பரலோகம் போகணும், நாளைக்கே பரலோகம் போனா என்னதான் செய்யணும் ஆண்டவர் உங்களை. இந்த விசுவாச ஓட்டத்துல கொஞ்சம் பொறுமை அவசியம். சிலருக்கு பாருங்க எல்லாம் அவசரம், உடனே ஜெபம் கேட்கப்படணும், உடனே எனக்கு ஆசீர்வாதம் வந்துடணும், உடனே எனக்கு நடந்துடணும், உடனே அதுக்கு இதாகணும், உடனே உடனே. சிலர் பாருங்க அந்த பேரே உடனே வச்சிடலாம், அர்ஜென்ட் பீப்புள். சிலர் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம அந்த உலகம் கெடுத்துருச்சு, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் வேர்ல்டு. இப்பெல்லாம் எல்லா டெக்னாலஜி வந்ததால எல்லாம் ஃபாஸ்ட் ஆன உடனே ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? ஃபாஸ்ட். நமக்கு ஒரு ஃபாஸ்ட் காட் இருந்தா நல்லா இருக்கும், அப்படிதானே? கேட்ட உடனே கொடுக்கிற ஆண்டவர் சீப் ஊப்பா, அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, அதுக்கு என்னது, அற்புத விளக்கு. சிலருக்கு சீப் ஊப்பா இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க. என்ன வேணும்? உடனே ஃபாஸ்ட் காட் இருந்தா சிலருக்கு நல்லா இருக்கும் நினைப்பாங்க விசுவாச ஓட்டத்துல. இல்ல அன்பானவர்களே, இல்ல. நம் தேவன் நீடிய பொறுமையுள்ள ஆண்டவர். நமது ஓட்டத்திலும் கர்த்தருக்கு நீங்க காத்திருந்து நடந்து பாருங்க, கர்த்தருடைய சத்தியத்துல உறுதியா இருந்து நடந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். இந்த ஓட்டத்துல நீங்க அவசரப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது பொறுமை உள்ளவன் உத்தமன். நீங்க கர்த்தருக்கென்று காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த விசுவாச ஓட்டத்துல உங்களுக்கு இடர்கள் வரும்போது, சோர்வு வரும்போது, தடுமாற்றம் வரும்போது, நீங்க சிம்பிளா குவைட் டைம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறேன் ஐயா, நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இன்னைக்கு பாடல் ஆராதனை ஒரு அருமையான பாடல் பாடுறோம். நிறைய பேர் நீங்க ஆராதனை மிஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. பாருங்க, நீங்க ஆராதனையை சாதாரண நினைக்க கூடாது. ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் உங்களை தொடுவார். ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் உங்களை அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுப்பார். உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்க பொறுமையா கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையான, மேன்மையான, நன்மையான ஆசீர்வாதங்களை நிச்சயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் வைத்து, அந்த வார்த்தையை நல்லா அடிக்கொண்டிருக்க, பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாச ஓட்டத்தில் உங்க வாழ்க்கையில பலன் வேணும்னா பொறுமையோடே உங்க வாழ்க்கையில ஒரு பலன் கிடைக்கும். உடனே நடக்காது போல இருக்கும், ஆனா கர்த்தர் ஏற்ற காலத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க பொறுமையா தேவன் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடுகிறீர்களானா உங்களுக்கு நிச்சயமா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் எப்படி ஓட வேண்டும்? ஒரு பொறுமையோடு ஓட வேண்டும். ஒரு 6 காரியத்தை உங்களோட சொன்னேன். முதல் காரியம், நமக்கு ஒரு வெற்றி உண்டு என்ற நம்பிக்கையில ஓட வேண்டும். ஏன்னா கர்த்தர் நமக்கு நிறைய சாட்சிகளை வைத்திருக்கிறார். வெற்றி உண்டு என்ற நம்பிக்கையில ஓட வேண்டும். 2வது, பாரமானவைகளை வைக்கக்கூடாது. தேவையில்லாத உங்க வாழ்க்கையில சுமக்காதீங்க. தேவையில்லாத காரியங்களை உங்க வாழ்க்கையில வச்சுக்கிட்டு ஓட நினைக்காதீங்க. பாரத்தை கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. 3வது, பாவத்தை கொஞ்சம் உதறி தள்ளுங்க. அது மறுபடியும் நெருங்கி வரும், மறுபடியும் உங்களை தேடி வரும். அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, ஐயோ கர்த்தர் தான் எனக்கு கொண்டு வந்திருக்காரு. இல்ல இல்ல, ஆண்டவர் விரும்பாததை கர்த்தர் ஒருபோதும் உங்களை செய்ய சொல்ல மாட்டார். சிலருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துடும், திரும்ப திரும்ப வருதே, அப்ப கர்த்தர் சித்தம் போல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அன்பானவர்களே, தேவன் விருப்பம் இல்லாதது திரும்ப திரும்ப வருதுன்னா அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு சோதனை. கவனமா இருந்து கொள்ளுங்க. பாவத்தை உதறி தள்ளுங்க. 4வது, இயேசுதான் நம்ம லக்கு. மறந்துடாதீங்க, இயேசுதான் நம்ம லக்கு. சபையிலும் நமக்கு இயேசுதான் லக்கு. சபையில நம்ம வேற யாரையும் பார்க்க வரல, சபையில நம்ம வேற எதையும் கவனிக்க வரல, இயேசுவை கவனிக்க வரோம், இயேசுவை பற்றி கொள்ள வரோம். நாம் பரலோகம் செல்ல வரோம். நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு கொண்டு போறோம். இங்க மகிமை ஒரே ஒரு நபருக்கு தான், அது நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டும்தான். கரங்களை உயர்த்தலாமே சொல்லலாமா? அல்லேலூயா. இங்க நீங்க எதை செஞ்சாலும் அது இயேசுவுக்காக தான். நீங்க இந்த சபையில எந்த ஊழியத்தில் இருந்தாலும் தயவாய் சொல்றேன், மேன்மையை நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவாய் அந்த ஊழியத்தை செய்யாதீங்க. அது இயேசுவுக்குரிய கணம், அது இயேசுவுக்குரிய புகழ்ச்சி. அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ நம்ம ஆரம்பத்திலே சரியா ஒரு அஸ்திபாரம் போட்டுருவோம். நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், இங்க என்ன செஞ்சாலும் இது யாருக்கு தான்? கர்த்தர். அது மாதிரி சபையில ஏதாவது தூசிக்க பண்ணி நடந்தா அது ஆண்டவர் நாமத்தை தூசிக்கதான் மாறிடும். கவனத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்ப 5வது காரியம் பார்த்தோம், இயேசுவை நோக்கி என்ன? எது? நமக்கு நியமித்த ஓட்டம். சொல்லுங்க, எனக்கான ஓட்டம். சொல்லுங்க, மத்த ஓட்டத்தை ஓடக்கூடாது. அடுத்த மேலே நம்ம
பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. நமக்கு தேவன் என்ன நியமித்திருக்கிறார் அதுல ஓடணும். கடைசி காரியம், பொறுமையோடு ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இந்த காலை நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த விசுவாச ஓட்டம் உங்களுக்கு ஒரு ஜெயமாய் மாறப் போகிறது. விசுவாசிக்கிற எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரேகாபா ஷகத ரகலபா. நல்ல பைபிள் எல்லாம் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். மகனே மகளே, இந்த விசுவாச ஓட்டத்துல நீ சோர்ந்து போகாத. மகனே மகளே, இந்த விசுவாச ஓட்டத்துல நீங்க தடுமாறாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ரேகாபா ஷதரகலபா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எத்தனை பேர் விரும்புறீங்க என் விசுவாச ஓட்டத்துல நான் கர்த்தருக்கென்று வாழுவேன், கர்த்தருக்கென்று ஓடுவேன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 2 நிமிடம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை